ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, பல நாட்களாகவே நான் உன்கிட்ட தினமும் ஒரு விஷயத்த சொல்ல வர்றேன். ஆனால் நீ என்னை தாண்டி தாண்டி கடந்து போய்கிட்டே இருக்க. இன்னைக்கு எப்படியாவது உன்னை பார்த்தே தீருவேன், இதை உன் காதுகளில் சொல்லியே தீருவேன் என்றுதான் ஒத்த காலில் நான் நின்றுகிட்டு இருக்கேன். இந்த முறையாவது என் வார்த்தைகளை தவற விட்டுடாமல் கேட்க வந்து விட்டாயல்லவா? ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை ஏதோ கடனுக்கு கடமைக்கு வாழணும்னு நினச்சி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. முதல்ல பிறந்துட்டோம் வாழணும்னு வாழாம வாழ்க்கையை ரசித்து வாழ தயாராகு. உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அனைத்தையும் அள்ளி கொடுக்கவும் உன்னை செல்வந்தனாய் சிறப்பாய் வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. நீ உயர உயர மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு சாதாரணமானவங்கள் நினைக்கக்கூடாது. யார் எப்படி இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் ஒரு தனித்துவமும் தனித்திறமையும் இருக்குதுன்னு எப்போதும் எல்லாரையுமே உனக்கு சமமாகவே நினைக்க கற்றுக்கோ என் செல்லமே. உறவுகளின் மீது அன்பு வைப்பதை விட அவர்களுடைய நல்ல உள்ளத்தின் மீது அன்பு வையே. ஏன்னா ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் மீது நீ அன்பு வைக்கும்போது அங்கு கோபம் கூட சாதாரணமாக தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி கை தூக்கி விடுறவங்க போல நடித்து கையை தள்ளி விட தான் தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட தீய உறவுகளையும் கூட நீ வெறுக்க அவசியம் இல்லை என் செல்லமே. யார் எப்படி இருந்தாலும் அவங்க அப்படிதான்றதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க தயாராகு. விடியுங்கிற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு நாளும் உறங்குகிறாய். அதே போல நம்மால் முடியுன்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை வாழ தயாராகு. கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். எதையும் என்னால் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியுன்ற மனநிலையோட நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நடத்தி தர்றேன். தோத்துக்கிட்டே இருக்கோமே நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நிச்சயம் ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய். மன உறுதியோடு இருக்கக்கூடிய உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றி காலத்தை நான் உருவாக்குறேன். உன்னை வழி நடத்த எப்போதும் அறிவை பயன்படுத்து. மற்றவங்களை வழி நடத்த எப்போதும் உன் இதயத்தை பயன்படுத்து. உன் இதயத்தின் மூலமாக நீ அன்போடு அடுத்தவங்களை கவனிச்சுக்கும் போது அதற்கு உரிய பலனாக உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பேன். எப்போதுமே முடிஞ்சு போன வாழ்க்கை திரும்ப வரப்போகிறது கிடையாது. அதனால் இந்த நிகழ்காலத்தின் சரியான பாதையில் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய். நிகழ்காலத்தில் நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருந்தாலே உன் எதிர்காலம் அழகானதாக ஆகிவிடும் என் செல்லமே. எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம உன்னை நீயே எல்லா விஷயங்களிலும் தன்னடக்கத்தோடு தைரியத்தோடு வாழ கற்றுக்கிட்டினா எந்த பிரச்சனையிலும் நீ சிக்க மாட்டாய். எல்லா வெற்றிகளையும் பெற தகுதி உள்ள என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன்னை யார் காயப்படுத்தினாலும் அவர்களை மௌனமாக கடந்து போக தயாராகு. அதுதான் உண்மையான பக்குவம். உனக்கான பக்குவத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் இந்த சாயப்பா நானே தர்றேன். பார்ப்பதையெல்லாம் கேட்டு அடம்பிடிச்சு எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு எதிர்காலத்தை நினச்சி பயப்பட்டுக்கிட்டு அன்புக்கு ஏங்கிக் கொண்டு அவசரமாய் கோபப்பட்டு கொண்டு உன்னை குறை சொல்லும் மனிதர்களின் விமர்சனங்களை தாங்காமல் விம்மி அழுகக்கூடிய குழந்தையாக இருக்காதே. எல்லாத்தையும் பார்க்குறதெல்லாம் வேணும், ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும்னு அடம் பிடிச்சினா அது எப்படி சரியாக இருக்கும்? என்ன நடக்குதோ அது நன்மைக்கே நினச்சி பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பா அனைத்தையும் சரியாக்குவேன். எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நான் ஆசைப்படுறது நடக்கவே மாட்டேங்குதே, எட்டா கனியாகவே என் வாழ்க்கை இருக்கேன்னு சோர்ந்து போகாமல் தைரியமாக முதலடியை எடுத்து வை. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி உன்னுடைய மண்ணை விட விண்ணை தொடும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். நீ எப்போதும் உன் மூச்சையும் சுவாசத்தையும் கரெக்டாக சரியாக கவனிக்க கற்றுக்கோ. அதன் மூலமாக உனக்கு நீண்ட ஆயுள் உண்டாகும். பேசும் வார்த்தைகளை யோசித்து பேசும்போது உனக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். நீ செய்யும் செயல்களை சரியாக அமைத்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் நிதானம் வந்து சேரும். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க இல்லை. யார் உனக்கு மரியாதை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நீ எப்போதும் உன்னை உயர்வாக நினைக்க பழகு. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து
உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஆள் நீதானே தவிர மற்றவங்க ஆறுதல் சொல்லுவாங்க, தைரியம் சொல்லுவாங்கன்னு ஆசைப்படாத, எதிர்பார்க்காத. தேவையற்ற விஷயங்களை மறந்து கடந்து தேவையான விஷயங்களை யோசிக்கவும் செயல்படுத்தவும் தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்லமே. எவ்வளவு கோபம் வந்தாலும் பொறுமை இழந்து அவசரப்பட்டு வேகமா வார்த்தைகளை விட்டுறாத. எவ்வளவு கவலை இருந்தாலும் யார் முன்னாலும் கண்ணீர் விடாதே. உன் கூட நல்லா பேசுறவங்களையும் பழகிறவங்களையும் பாதியில விட்டுட்டு விலகி போகாதே. கவனமா இரு. வாழ்க்கையை அழகா வாழ தயாராகு. இந்த சாயப்பா உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை கண்டிப்பா உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உன் எண்ணம் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி வாழ்க்கையில உயர முடியும். உன்னுடைய எண்ணம் தான் உனக்கான எதிர்காலத்தை உருவாக்குது. கண்டிப்பா உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக இந்த சாயப்பா நான் மாற்றி காட்டுறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. தயக்கத்தை உடைத்து துணிந்து முன்னேறி போய்கிட்டே இரு. எவ்வளவு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. ஏன்னா இந்த உலகத்துல உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. முடியாது என்பதிலேயே கூட முதல் 2 எழுத்துக்கள் முடி என்னும் வார்த்தையாகத்தானே வருகிறது. முடியும் என நம்பு. கண்டிப்பா எல்லா வெற்றிகளையும் உன்னால பெற முடியும். நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் கூட சிறப்பா உன்னால செஞ்சு முடிக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமா உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டே இரு. எல்லா வகையிலும் நீ எடுத்த முடிவுகளை உனக்கு வெற்றிகரமா, உனக்கு சாதகமா இந்த சாயப்பா மாத்தி காட்டுறேன். ஒருத்தவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரியும் போதே அதை இன்னும் கிளறாம அப்படியே விட்டுடணும். பொய் தானாகவே மெல்ல மெல்ல வலுவிழந்து அழிஞ்சு போயிடும். நான் சொல்ற சில விஷயங்களை நீ சரியா செஞ்சினா உன் வாழ்க்கை தானாகவே மாறிடும். அதாவது யாராவது உன்னை எள்ளி நகையாடுறாங்க, ஏளனமா பார்க்குறாங்க, கேலி பண்ணி மட்டம் தட்டி பேசுறாங்கன்னா நீ தைரியமா அவங்க முன்னால சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, சரி இப்போதானே நீங்க சொல்றீங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லு. அப்படி உன்னை ஏளனமாக பேசுபவர்கள் முன்பாக நீ சிரிச்சுக்கிட்டே புன்னகையோடு இந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க மனசு நொறுங்கி போயிடுவாங்க. அதே போல யாராவது உன்கிட்ட பொய் பேசும்போது அவங்க சொல்றது பொய்தான்னு தெரியும் போது அவங்க கண்களை நல்லா குறுகுறுன்னு கவனிப்பா கண்களை மட்டுமே உற்று நோக்கி கவனிச்சினா அவங்களே அந்த பார்வையின் தாக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியாம அந்த தாக்கத்தின் காரணமாக உண்மையை பேசிடுவாங்க என் செல்லமே. எல்லாமே நீ அணுகுகிற, நீ கையாளுகிற விதத்தில் தான் இருக்கு. எந்த மனிதரை எப்படி எதிர்கொள்ளணும்னு கத்துக்கோ. உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நீயாக இரு. உன் சுயமரியாதையை இழந்து யாரிடமும் பணிந்து போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் உன்னை சுத்தி இருந்தா போதுமானது. உன்னை குறை சொல்பவர்களின் பேச்சை காதிலையோ மனசுலையோ வாங்கிக்காம கடந்து போய்கிட்டே இரு. ஏன்னா உன்னை குறை சொல்றவங்க உன் வாழ்க்கையை வாழ போறதில்ல. நீயாகத்தானே எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிச்சு கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருவரின் ஏதோ ஒரு வார்த்தைகளை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். யார் உன்னை நிராகரித்தாலும் கவலைப்படாதே. துணிக்கடையில பல பேர் வேணான்னு ஒதுக்கி வச்ச ஒரு துணி யாரோ ஒருவருக்கு பிடிச்சு போவதை போல கண்டிப்பா உன்னையும் பல பேருக்கு பிடிக்கும். உன் நல்ல குணத்தையும் இந்த உலகம் சீக்கிரம் புரிஞ்சுக்கும்.